மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். இது வந்து ஜென்ரலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐடிஎஃப்சி பேங்க் இருக்கு இல்லையா, இவங்க தான் இப்போ வந்து கோடத்தான் அப்படின்ற ஒரு சேலஞ்சை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெங்களூரில், ஹைதராபாத்தில், சென்னையில், மும்பையில். நம்ம சென்னையில் நடக்க போகுதுன்னா நம்ம ஏன் விடுவானே. வாங்க, சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13.8 lakhs ஒரு ஆனம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, இல்லைப்பா நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வரைக்குமே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லை நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய இந்த கோடத்தான நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியாவாவது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்களப்பா கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ வந்து ஓவர்வியூ அப்படின்றது இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிடெக் படித்தவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸே ஐடி முடித்தவங்களுக்கு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ இல்லை ஐடிலேயோ படிச்சுட்ருக்கீங்கனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 26 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் க்ரைட்டீரியா. சரிங்களா? ஸோ மினிமம் உங்களுக்கு 55% மார்க் வாங்கியிருக்கணும் நீங்கள் 10th-லையும் 12th-லையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேறு யாருமே உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, இமீடியட் ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஐடிஎஃப்சி பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு பைத்தனோ, ஜாவாவோ, C++ஓ, ஜாவா ஸ்கிரிப்டோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது போக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நெட்ஒர்க்ஸில், டெவாப்ஸ்லேயே தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சிடிசி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலேங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிடிசி வந்து 12 LPA அப்படின்றது ஃபிக்ஸட், அதாவது ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா. இது போக வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1.8 lakhs கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக பேங்க் லோன் இருக்கும், மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த கோடிங் அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டீமாலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, கோடிங் ஸ்கில்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம் சால்விங் கேட்பாங்க, அல்காரிதமிக் திங்கிங் இது ரெண்டையுமே கேட்பாங்க. டாப் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு 2வது ரவுண்டுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 2வது ரவுண்டு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2nd ஆகஸ்ட், 9th ஆகஸ்ட், 23rd ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேரியஸ் லொக்கேஷன்ஸ், அந்த லொக்கேஷனில் சென்னையும் ஒரு லொக்கேஷன். சரிங்களா? சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக அசஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சண்டே ஜூலை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 27 சண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட் செஷன் இருக்கும், கோடிங் செஷன்ஸ் இருக்கும், மார்னிங் ஸ்லாட், ஈவினிங் ஸ்லாட்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேருங்க. லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். தேங்க்யூ மக்களே.